ஹாய் ஹலோ வணக்கம். இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான கைட்லைன்ஸை வெளியிட்டிருக்காங்க. அந்த கைட்லைன்ஸில் என்னென்ன சொல்லியிருக்கு, அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்படி எழுதணும், அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுதி ஆன்சர் ஸ்கிரிப்டை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற விவரங்களை இந்த கைட்லைன்ஸில் சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கான கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கைட்லைன்ஸை தெளிவாக படித்து புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் ரெண்டுத்துலேயும் அவங்க கைட்லைன்ஸை வெளியிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வழியாகவே நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்லைன் வழியாக நடைபெறும் காரணத்தினால நீங்கள் மொபைல் ஃபோனை ஒன்று வச்சுருக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் வழியாக நடைபெறும் காரணத்தினால எக்ஸாம் பேட்டர்ன் எதுவும் மாற்றப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சாஃப்ட் காப்பி மூலமாகவே உங்களுடைய பேப்பர் வேல்யூவேஷன் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வில் பி கண்டக்டட் மொபைல் பேஸ்டு, அதாவது எக்ஸாம் ஆன்லைன் வழியாக நடைபெறும் காரணத்தினால நீங்கள் ஒரு ஃபோனை எப்பயும் கூட வச்சுருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அந்த ஃபோனில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் ஆப், அதாவது யூனிவர்சிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுற ஆப் தான் இந்த எக்ஸாம் சென்டர் ஆப். இந்த எக்ஸாம் சென்டர் ஆப் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க லிங்க்கு கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுட்டோன்னே கேண்டிடேட்ஸ் எல்லாரும், அதாவது எல்லா தேர்வர்களும் அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த கைட்லைன்ஸை எல்லாரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாதவங்க அவங்களுடைய வேல்யூவேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்வசைட், அதாவது மாணவர்கள் முன்னெச்சரிக்கை என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை கையில் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு கேமரா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும். ஏன் அந்த குவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும்போது நடுவில் கொஷின் கேட்பாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு 5 கொஷின் கேட்பாங்க. அந்த 5 கொஷினும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு ஆன்சரை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதும்பொழுது நடுவில் அந்த கொஷின் கேட்கப்படும். அந்த கொஷினுக்கான ஆன்சர் சொன்ன பிறகு உங்களை வெரிஃபை பண்ண ஃபோட்டோ எடுக்கும். அதனால தான் உங்களுடைய ரேர் கேமரா அல்லது ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டியாக வச்சுக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4G இன்டர்நெட் அல்லது ஒய்ஃபை சர்வீஸோட இருக்க சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த இன்டர்நெட் ஸ்பீடு எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாம் சென்டர் ஆப்பில் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கான நெட்டு உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 200 MB ஸ்பேஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணும்போது உங்களுடைய ஃபோனில் அது ஸ்டோரேஜ் ஆகும். அதனால் நீங்கள் 200 MB ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க எப்பயுமே, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லெவல் ப்ராசஸ் இருக்குது. இந்த 6 லெவல் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு லெவல் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து அந்த எக்ஸாம் சென்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ண பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா அந்த எக்ஸாம் சென்டர் ஆப்பில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரியலனா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் தான் அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியலையா, பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய பேரில் ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் கேப்ஸில் என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் நம்பரில் லாஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் உங்களுடைய பாஸ்வேர்டில் என்ட்ரி பண்ணும். இந்த 8 வார்த்தை தான் உங்களுடைய பாஸ்வேர்டாக கருதப்படுது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை ஆன் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் எக்ஸாம் எழுதணும்னு சொல்கிறாங்க. இப்போ குறிப்பாக நீங்கள் ஒரு வீட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துல போயிட்டு எக்ஸாம் எழுதக்கூடாது. அப்படி ஏதுனா அது மால் ப்ராக்டிக்ஸில் புக் பண்ணிவிடுவாங்க. அந்த லொக்கேஷனை கரெக்டாக வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 2. லெவல் 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா A4 ஷீட்டில் தான் இருக்கணும். இந்த A4 ஷீட்டு 80 GSM அல்லது அதற்கு மேற்பட்ட GSM கொண்ட பேப்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் யூஸ்க்காக நீங்கள் லெஃப்ட் சைடும் மேலே டாப்லேயும் 2.5 சென்டிமீட்டர்
கோடு போடணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் A4 ஷீட்டில் தான் எழுதணும். அந்த A4 ஷீட்டில் ஒரு பக்கம் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேடு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேடு யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது பேக்ரவுண்டில் எதுவும் இருக்காத மாரி பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 3. இந்த லெவல் 3ல் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் அப்ளிகேஷனே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 10 மணிக்கு எக்ஸாம்னா 9:45க்கு நீங்கள் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டவுன்லோட் பண்ணும்போது தவறுதலாக ஒரு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கோஆர்டினேட்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணினா அவர் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கான கொஸ்டின் பேப்பரை அவர் தருவார். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவல் 4. இந்த லெவல் 4ல் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் எப்படி ஆன்சர் பண்ணணுன்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ஆன்லைன் எக்ஸாம்ன்றதுனால நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த சொன்ன ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நெட்டு எப்பயும் ஆன் பண்ணி வச்சுக்குங்க. கூடவே லொக்கேஷன் ஜிபிஎஸ் லொக்கேஷனை ஆன் பண்ணி வச்சுக்குங்க. ஏன்னா அந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லொக்கேஷனை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் எல்லாமே டைம் டேபிள் படி தான் நடக்கும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு மட்டும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எக்ஸாம் எழுதிக்கலாம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் எழுதக்கூடிய பென்னு என்ன பென்னுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் இங்கு பென் அல்லது பிளாக் பால் பாயிண்ட் பென்னில் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பேஜ் நம்பர் போடணும்னு சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் எங்கே போடணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட் சைடில் கார்னரில் பேஜ் நம்பர் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களுடைய நேமு ரிஜிஸ்டர் நம்பரை எதையும் எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 20 லைனாச்சு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே குறியீடுகள் அதாவது சிம்பிள்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் நடுவில் ஒரு கொஷின் கேட்கப்படும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அதாவது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு 5 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்போம். அந்த 5 கொஷின்லேருந்து எதனா ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் சொன்ன பிறகு உங்களை வெரிஃபிகேஷன் பண்ண ஃபோட்டோ எடுக்கும். அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் தொடர்ந்து எக்ஸாமினேஷனை எழுதலாம். நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்கள் ரூமில் யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் யாரு கூடயும் நீங்கள் பேசக்கூடாது. அந்த ஆப்பை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 48 பேஜஸ் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது லெவல். இந்த 5வது லெவலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்டை எப்படி ஸ்கேன் பண்ணணும், ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்டை எப்படி சப்மிஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய சாஃப்ட் காப்பி தான் உங்களுடைய எக்ஸாம் வேல்யூவேஷனை எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த சாஃப்ட் காப்பியை நீங்கள் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டில் கரெக்டாக பேஜ் நம்பர் போட்டு கரெக்டாக பேஜ் நம்பர் வைஸு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை ஸ்கேன் பண்ண யூனிவர்சிட்டி ரெக்கமெண்ட் பண்ண எக்ஸாம் சென்டர் ஆப் மூலயமா தான் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சமமான இடத்துல வச்சு ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபோனில் கேமரா செட்டிங்ஸை மாற்றி வைக்க சொல்கிறாங்க. ஏன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோ நேமும் ஃபோட்டோ எடுத்த டைமும் டேட்டும் இருக்கும். அதனால் ஃபோனில் இருக்க கேமரா செட்டிங்ஸை மாற்றி வைக்க சொல்கிறாங்க. நீங்கள் எக்ஸாம் சென்டர் ஆப்பை யூஸ் பண்ணும்போது அது ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணி குவாலிட்டியாக ஃபோட்டோ எடுக்கும். அதனால் நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்வான்டாக இருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் கிராப் பண்ண சொல்கிறாங்க. ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்ச பிறகும் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்க சொல்லியிருக்காங்க. எல்லா எக்ஸாமும் முடிஞ்ச பிறகு A4 கிளாத் கவரில் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டெல்லாம் போட்டு யூனிவர்சிட்டிக்கு ஒரு போஸ்ட் அனுப்பிச்சி வச்சிடணும். சரிங்களா? அப்படி நீங்கள் அனுப்பி வைக்கலன்னா உங்களுடைய ரிசல்ட்டு நிறுத்தி வைக்கப்படும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் 6. இந்த லெவல் 6 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட். இந்த மார்க் டெஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி தேர்வு தான். இந்த எக்ஸாமினேஷன் எப்படி எழுதணும், கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணணும், ஆன்சர் பண்ண ஸ்கிரிப்டை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த மார்க் டெஸ்ட். இந்த மார்க் டெஸ்ட் எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த எக்ஸாமினேஷன் எதனா டவுட் இருந்துச்சுன்னா உங்களுடைய கல்லூரி பொறுப்பு ஆசிரியரிடம் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மேலும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட்லேயும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.